ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். 2025 புத்தாண்டு பிறந்ததுக்கு பின்னாடி ஜனவரி 1 விஸ்வரூபமான மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏற்படும். அதில் சனியினால் மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற பலனை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு சனியுடைய ஆட்டம் புதிய வருடம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே சனியுடைய ஆட்டத்தை ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே உங்கள் ராசிக்கு சனியுடைய ஆட்டம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மேஷ ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இது போல் ஜோதிடத்தாள்கள் ஃபஸ்ட்டு நிறைய பேர் நம்பாமல் இருந்தோம். ஆனால் இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபிகா சிறுவர் தான். அபிகா சிறுவர் நிறைய ஜோதிட கணிப்பு கணிச்சதுனால எல்லாருக்குமே இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்துடுச்சு. இப்போலாம் ஒவ்வொருவருமே அவங்களுடைய ராசிக்கு அப்போதைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற பலனை பார்த்து தான் முக்கியமான விஷயங்களே செய்கிறாங்க. இல்லைனா முக்கியமான விஷயங்கள் செய்கிறத அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலி இது ஒரு நல்ல விஷயந்தான். நம்மளோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நம்ம பிளான் பண்ணி செயல்படும் போது கண்டிப்பாக நம்ம பல ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ அதனால் இது ஒரு நல்ல விஷயந்தான். கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறத தொடர்ந்து அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருங்க. இல்லாமல் இருக்கிறவங்களும் ஒரு முறை வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய டைம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்களே கேட்க ஆரம்பிச்சிருவீங்க, இதை கொடு அப்படிங்கிற மாதிரி. சரி வாங்க, இப்போ மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு சனியினால் புதிய வருடத்தில் என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்கும், எப்படியெல்லாம் ஆட்டி வைக்க போதுங்கிறத பார்க்கலாம். 2025 ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி சனியுடைய அனுக்கிரகம் மீது நம்பிக்கை ஏற்படக்கூடிய விதமாக பல்வேறு அதிசய நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறதாக உங்களுக்கு ஜோதிடர்கள் பகீர் தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி என்னடா நடக்க போகுது அப்படின்னு தானே கேட்குறீங்க. வாங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மேஷ ராசிக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களுக்கு தொடக்கமாக சனி அமைந்திருக்கிறாரு. வருட ஆரம்பம் லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. 4ஆவது இடத்துல ராசியதிபதி நீச்ச வக்கர பலம் பெறுறாரு. 6ஆவது இடத்துல கேது இருக்கிறாரு. இந்த மாதிரி தான் நல்ல அமைப்புகளில் உங்களுக்கு சனியுடைய தொடக்கமானது இருக்குது. இந்த ஒரு நிலைகள் படி மனதில் புதிய உற்சாகமும் தெளிவும் உங்களுக்கு ஏற்படும். அதுவும் மார்ச் மாதம் ஏற்படக்கூடிய சனி பயிற்சிலாம் பயங்கரமாக இருக்கும். ஜூன் மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இதன் காரணமாக திருமணம், சொந்த வீடு வாங்கிறது, சுயதொழில் போன்ற சுபகாரியங்கள் நடக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு தடையே இல்லாமல் நடக்கும். இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சொத்து பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் ஆகியவற்றில் உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி கிடைக்காம இருந்தது. ஆனால் புதிய வருடத்தில் சனி ஆரம்பத்தில் நல்ல இதில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் கடன்கள், நாள்பட்ட நோய்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு தீரும். குடும்ப சுபகாரியங்களை முன்னாலிருந்து நடத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இது உயரும். அப்புறம் செலவுகள் மட்டும் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிலருக்கு புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதில் செலவு பண்ணுங்கள். மற்றபடி தேவையற்ற செலவுகள் பண்ணாதீங்க. குடியிருக்கக்கூடிய வீட்டில் அல்லது பூர்வீக வீட்டில் பராமத்து பணிகள் செய்யணுன்னா அதில் செலவு பண்ணுங்கள். பழைய வாகனம் கொடுத்து விட்டு புதிய வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அதில் செலவு பண்ணுங்கள். அப்புறம் இல்லைனா அறுவை சிகிச்சை மேற்கொள்ளக்கூடியவங்க நீங்கள் இப்போ இந்த டைம் மேற்கொண்டிங்கன்னா அதுக்கு செலவு பண்ணுங்கள். அதுவும் ஓகே தான். மற்றபடி இந்த தண்டமாக செலவு பண்ணுறது மட்டும்தான் பண்ண வேண்டாங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு செலவு பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் செலவு பண்ணலாம் என்று உங்களுக்கு சனியே பர்மிஷன் கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் குடும்பத்தில் தடைப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு எல்லாமே நிறைவேற ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையாக உங்ககிட்ட நடந்து கொள்வாங்க. உறவினர்கள் உங்களை அனுசரித்து நடப்பாங்க.
வெளியிலிருந்து வர வேண்டிய பணம் சனியே கைக்கு வந்து கொடுத்துருவார். ஒரு சிலர்லாம் நீங்கள் புதிய வீட்டுக்கு குடியேறக்கூடிய வாய்ப்பு சனியால் உண்டு. முன்னோர் சொத்து கூட உங்களுக்கு தடையே இல்லாமல் வந்து சேரும். நண்பர்கள் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. இது வீடு நிலம் ஆகியவற்றை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அப்புறம் பெண்மணிகளுக்கு கணவருடைய அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கையில் பணப்புழக்கம் சீராக இருக்கும். குழந்தைகளால் குடும்பத்திற்கு பெருமை வந்து ஏற்படும். பகைமை பாராட்டிய உறவினர்கள் உங்களிடம் நல்ல உறவு பாராட்டுவாங்க. இந்த மாதிரியான அதிசயம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நடக்கும். ஸோ இது எல்லாமே சனினால் நடக்கக்கூடிய அதிசயங்கள் தான். அப்புறம் தொழில் வர்த்தகத்துறையில் உங்களுக்கு தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய சூழலை சனி உருவாக்குவார். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் நல்ல விதமாக சனி எல்லாத்தையுமே பண்ணுவார். போட்டிகளை திறமையாக சமாளிப்பீங்க. கூட்டாளிகள் சாதகமாக உங்களுக்கு நடந்து கொள்வாங்க. புதிய முதலீடு செய்வதில் 1க்கு 2 முறை ஆலோசனை செய்து அதில் ஈடுபடணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் வந்து சனியுடைய பார்வையினால் முழுசாக கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு தரமாக உயரும். அரசு ஊழியர்களுக்கு சலுகைகள், பதவி உயர்வு இதெல்லாம் வந்து ஏற்படும். அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் வந்து கூடும். அதோடு மேல் அதிகாரிகளால் ஆதாயமானது ஏற்படும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனினால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் சேஞ்சுகள் வந்து நிறைய வந்து வரும். அதை எல்லாத்தையுமே வந்து நல்லா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நல்லா புரிந்து செயல்படுங்க. அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் சனியால் கிடைத்து திறமையை வெளிப்படுத்துவதற்கு நிறைய சான்ஸ் இருக்குது. செல்வாக்கு மற்றும் பணவரவு நல்ல விதமாக இருக்க அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. பலரும் வெளிநாட்டு பயணம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா, அந்த கனவு உங்களுக்கு சனினால் நிறைவேறும். அப்புறம் மருத்துவம், இன்ஜினியரிங், கணக்கு, தணிக்கை இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட சனினால் நல்ல மதிப்பெண் பெற்று உங்கள் உத்தியோகத்தில் அமரக்கூடிய சான்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஈஸியாக வந்து இருக்கும். மாணவர்கள் நீங்கள் கல்வியில் மட்டும் இல்லாமல் விளையாட்டு ஆகிய இரண்டிலுமே சிறப்பாக செயல்பட சனி உதவியாக இருப்பார். யோகா, பிராணமயம் போன்ற விஷயங்கள் வந்து நிறைய பயிற்சிகள் வந்து செய்யுங்க. அந்த பயிற்சிகள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இன்னும் கிடைக்கும் என்று சனினால் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தெய்வ வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளுங்க. தெய்வ வழிபாடுகளை எந்த அளவுக்கு மேற்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை அடைய முடியும் என்று சொல்லப்படுது. தெய்வ வழிபாடு செய்கிறத விட தெய்வ வழிமாக இருக்கக்கூடிய சனியை வந்து இந்த டைம் வழிபாடு செய்யுங்க. சனி பகவானுக்கு உகந்த அந்த எல் தீபத்தை சனிக்கிழமை தோறும் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு பலன் கிடைக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை அந்த மாதிரிலாம் வந்து தீபம் போடுங்க. சனிக்கிழமை அந்த மாதிரினா அந்த எல் தீபத்தை தான் வந்து சொல்கிறேன். அது வந்து சனி பகவானுடைய சன்னிதானத்தில் போடுறது நல்லது. மெயினாக இந்த ஆண்டுடைய சனியுடைய இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த டைம் இன்னும் கூடுதல் நன்மை பெற நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சில விஷயமும் வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது ராம பக்தனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இருக்கிறார்ல, அந்த ஆஞ்சநேயரை வந்து சனிக்கிழமையில் நெய் இருக்குல்ல, அந்த நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அப்படி ஒரு வேளை இது செய்ய முடியலன்னா வரக்கூடிய ஆண்டில் பிரதோஷம் வருதுல்ல, அந்த பிரதோஷ வேளையில் பிரதோஷ கால பூஜையில் நந்திக்கு வந்து அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்யுங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்து வாங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்து வந்தாவே உங்களுக்கு சனினால் இன்னும் நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும். இது ரெண்டுமே என்னால் செய்ய முடியாது, எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் ஒரு 3 பேருக்கு உங்கள் கையால் ஏதாவது வீட்டில் சமைச்சதை பொட்டலத்தை வந்து போட்டு அன்னதானம் மாதிரி கொடுத்துருங்க. அந்த மாதிரி பண்ணால் கூட நன்மைகள் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி உங்களால் ட்ரை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியாவது ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த கூடுதல் நன்மை பெற சனினால் இந்த பரிகாரம் செய்தால் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து மேஷ ராசிக்காரங்க ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, மேஷ ராசிக்காரங்களுக்கு இதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சுழற்றி அடிக்கக்கூடிய புது வருடத்தில் சனினால் உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த பலன்களை தெளிவாக டீப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மேஷ ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இதே போல் டீட்டெயிலாக தாள்களோடு வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.